ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பர்த்டே விஷ் பண்ணணுங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் தங்கச்சி அஸ்மிதாக்கு ஹாப்பி பர்த்டே. நேர்ல வீடியோல பார்த்து விஷ் பண்ணிடலான்ட்டு. அஸ்மிதா பாப்பா ஹாப்பி பர்த்டே. அந்த பிறந்தநாள் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும்ட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு போல எப்பவும் நீங்க சந்தோஷமா குடும்பத்தோட நல்லபடியா இருக்கணும். உங்களுக்கும் அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் சொன்னீங்க. கவலைப்படாதீங்க. உங்க அம்மா உங்களுக்கு துணையா எப்பவும் ஆதரவா உங்க கூடவே தான் இருப்பாங்க. அதே மாதிரி கும்புற கடவுள் உங்களுக்கும் துணையாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்து பரக்கா குட் நைட் குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போறீங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. காக்கா இப்படிப்பட்ட உள்ளங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஆமாங்க, யூடியூப் சேனல்ல எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க. நிறைய சொந்தங்கள் கிடைச்சதுனாலதான் நானும் தனிமையில இல்ல, நீங்களும் என் கூட இருக்கீங்கன்னு நினைச்சு மனசு ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். எனக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சின்ன கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிக்கலனாலும் சொல்லிருங்க, ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி என்ன வீடியோ போடுறதுன்னு நீங்களும் கொஞ்சம் ஹிண்ட் கொடுங்க. இந்த மாதிரி போட்டலாம். சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லணும்? ஆமாங்க, அஸ்மிதாமா உங்க பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனீங்களா? என்ன பண்ணீங்க? போட சேர்ந்து எங்க வெளியே போனீங்களா? அப்புறம் எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எப்போ சந்தோஷமா இருந்தாலும் அதுவே போதும் எங்களுக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் யாருக்கும் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் பர்த்டேக்கு கல்யாண நாள் எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லுங்க, நம்மளும் விஷ் பண்ணிடலாம். அப்படியே அவங்களுக்காகவும் நல்லபடியா வேண்டிக்கலாம். சரிங்களா? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 மினிட் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவுதான், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா தான் கேட்டேன். சரிங்க, பாய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு விஷயங்க, கல்யாண நாள் பிறந்த நாள் எதுவா இருந்தாலும் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்ச உதவிய எனக்கு நிறைய பண்ணுங்க. அதுவே கடவுளுக்கு செய்யற பெரிய நன்றியா இருக்கும். நல்லது நினைச்சு நல்லது பண்ணாலே கோயிலுக்கு போகாட்டியும் கடவுள் உங்க கூடவே இருப்பாரு. நாங்க சொல்ல நினைச்சேன். சரிங்க, வாங்க வீடியோ பார்க்கலாம். அடியே கனகா, என்னடி வாசல்ல உட்காந்து வெத்தலை பாக்க போட்டுட்டு இருக்க? எங்க உன் அவள ஆளக்கானா? அவ ஆள் இல்ல, நான் எங்க போயிருக்க தெரியல. சரி, உன் அவ எங்க போயிருக்கா உனக்கு தெரியாதாக்கும். இப்ப என்ன உனக்கு? உங்க வீட்டுல யார ஆளக்கானா? அவன் எங்க போயிருக்கா, என் புருஷன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமாக்கும்? இந்த பக்கமா வரவு நீ தனியா உட்காந்துருக்கியே, அதான் மனசு வெம்பி போய் கேக்குறேன். என்னாச்சுடி உனக்கும் அவளுக்கு சண்டையா? ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சலு. என் அவளுக்கு சண்டை ஒண்ணுட்டு அப்படின்னு இல்லடி, கூடவே சுத்திட்டு அலைவாளே, முந்தானிய புடிச்சிட்டு அலைவாளே, அதான் ஆளக்கானாமேன்னு கேட்டேன். இப்ப வந்துருவா இந்த சொல்றேன். இந்த பள்ளியில அதை கிளவி உனக்கு கேக்குதுன்ட்டு. ஏன் யாருக்கடி பல்லு இல்ல? 36 பல்லு இருக்கு. ஆமா, அப்படியே வாய் கோணிக்கிட்டு பேசுற. என்னடி பண்றது, வயசாயிருச்சு, ஐயும் கோணிக்குச்சு. சரி சரி, உன் வீட்டுல வேலை இல்லையா உனக்கு? என்கிட்ட பேச வந்துட்ட? வேலை இருக்கதான் செய்யுது, யாருக்குதான் வேலை இல்ல? வேலை எல்லாத்தையும் பாக்கணும். சரி போய் பாரு போ. இல்ல என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? சாப்பாடா? என்ன செய்யவே இல்ல நானு. அடியே மணி என்னாவது சாப்பாடு செய்யலங்கிற? சாப்பாடு குழம்பு இருந்தா குறி, நான் சாப்பிட்டு போயிடுறேன். நான் செய்யவே இல்லைங்கிறேன். சரி செய்யவே இல்லைங்கிற, புருஷன் வந்து சாப்பிடவே இல்லையா? பிள்ளைங்க வந்து சாப்பிடலையா? கொஞ்சமா குடி சாப்பிட்டுக்குவேன். ஒன்ன மாதிரி அண்டா கொண்டெல்லாம் சோறு சாப்பிட மாட்டேன். இடிய மொட்டை கிழவி, உனக்கு கொழுப்பு தானே? சாப்பிடறப்பதான் வந்து பாத்தியாக்கும் வயிறு அண்டா கொண்டாம சாப்பிடுறேன்ட்டு. நானே மனசுல ஏதோ போட்டு குமரிட்டு இருக்கேன். சரி, மனசுல போட்டு குமரிட்டு இருக்க, என்கிட்ட சொன்னீனா உங்ககிட்ட தான் சொல்லுது. கிட்ட சொன்னா அப்படியே ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருவியே. விஷயம் சொன்னா 4 விஷயமா பரப்பி விட்டுருவ. இப்ப திரு முழிக்கிறேன். சரி, அதை விடு. ஏதா கண்டா உனக்கு பிடிக்காது. சரி, சாப்பாடு கொஞ்சம் குறி. சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்ல, காலி ஆயிடுச்சு. வெத்தலை பாக்காது குடு. வெத்தலை பாக்க வேணும் போட்டு நாளைக்கு போடணும். 2 வெத்தலை பாக்க குறி, நான் போட்டுக்கிறேன். வாய் நமங்குது. நீ ஊட்டி கிளவி. நீ 2வது வாட்டி கிளவின்னு கூப்பிடுற. உனக்கு கிளவின்னு கூப்பிடவா குமாரி நான் கூப்பிடுவா? நானும் ஒரு காலத்துல போதும் நிப்பாட்டு. அதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு, எல்லா வேலையும் பாக்கணும். நல்லா உட்காரல போ. வீட்டுல போய் படுத்து நல்லா நீட்டி தூங்குறதுக்கா இருக்கே. கூட பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. மட்டும் ஒத்தையாதான் இருக்கேன். ஒத்தையா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டேனாக்கும். வேற என்னடி பண்றது? உட்காரு, 2 வார்த்தை பேசிக்கிறேன் உங்ககிட்ட. யாரு கிளவி? முன்னாடி நான் சாப்பாடு கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டேன். வெத்தலை பாக்க கேட்கற, இல்லன்னு சொல்லியாச்சு. என்ன இங்க உட்காந்து பேசுறேங்கிற? அவ இப்ப சாப்பாடு வர டைம். உன் கூட பேசிக்கிறத பாட்டு என்ன திட்டுவான். சாப்பிட்டு முடிச்சு போய் தூங்க மாட்டியா? எதுக்கு வாசப்படியில உட்காந்துட்டு கண்ட கிளவிட்ட பேசிட்டு இருக்குன்னு என்னையதான் பாத்தியமாவே வையுவான். அப்படியா? ஒன்னது வயது பத்தாதுன்னு என்னையும் சேர்த்து வையுவான். தேவையா எனக்கு? நான் வீட்டுக்கே போறேன். போ, வீட்டுக்கு கிளம்பு, காத்து வரட்டும். இப்பெல்லாம் பேசாதடி, காத்து வரட்டும் அப்படின்ட்டு சும்மா சொன்னேன். போ கிளவி. சரி சரி, நான் அப்புறம் வாரேன். அப்புறம் வா. கொஞ்சமா ரசம் மட்டும் எடுத்து வைடி, நைட்டு சோறு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ரசமும் இல்ல ஒண்ணும் இல்ல, குழம்பு மட்டும் தான் இருக்கு. குழம்பாவது எடுத்து வை. ரசம் இல்ல குழம்பு இருக்குன்னு சொன்னா குழம்பு வேணுமா? வீட்டு என் மவனும் என்ற மருமகளும் சாப்பிடுவாங்க, குழம்பு வேணும். சரி சரி, சோறாவது கொடு. கிளவி, உனக்கு வேற வேலை இல்லையாக்கும்? 1008 டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு வேலை வைக்காத போ. உன் மருமவ இருக்கா, உன் மவன் இருக்கா, அவங்கள்ட்ட சொல்லி சோறு பொங்க சொல்லி சாப்பிட சொல்லு. எனக்கு வேலை வைக்காதாமா? சரிடி, உனக்கு வேலையே வைக்கல. சரி வரட்டுமா? சரி கிளம்பு. அடியே என்ன கிளவி, நைட்டு கொஞ்சம் மோராது குறி. மண்டையில ஆணி வச்சு தட்டே நினைச்சுக்கோ, அப்புறம் ரத்தம் வந்துடாமா. சரி, எது கேட்டாலும் தர மாட்டேங்கிற. நைட்டு நேரத்துல யாரும் மோர் தயிர் கொடுக்க மாட்டாங்க. அது கூட சம்பிரதாயம் இருக்கும். அம்மா கிளவி, உனக்கு தெரியாதாக்கும்? சரிடி, சரி வாரேன். கிளம்பி போயிட்டு வா. சோறு கேட்டது சோறு இல்லங்கிறா, குழம்பு இல்லங்கிறா, ரசம் இல்லங்கிறா, மோர் இல்லங்கிறா. என்னத்தான் பொங்கி சாப்பிட்டாவளோ தெரியல. இவ இந்த கிளவிக்கு கொஞ்சமாவது சாப்பாடு கொடுப்பான்னு பார்த்தா நான் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இவெல்லாம் எப்படிதான் அவன் மாமியார பாத்துக்கிட்டாலோ தெரியல. மேல இருந்து ஏதாவது அவள்கிட்ட கேட்டான், அவ்வளவுதான், மேல கல்ல போட்டே கொண்டுருவா. தேவையா நமக்கு? நான் 10 வருஷம் சந்தோஷமா வாழுன்னு நினைக்கிறேன். இதை செங்கத்துல அடி வாங்கி யார் சாவுறது? என்ன போலையா நீ? போறேன் போ, கிளம்பு. ஒரேடியெல்லாம் போக மாட்டேன்டி. 10 வருஷம் இந்த ஊர்ல இருந்துட்டு எல்லாரையும் ஆட்டி வச்சுட்டு அப்புறம் போவேன். ஆமா, கொஞ்ச நேரம் பேசினதுக்கே என்னால முடியல. 10 வருஷம் இந்த ஊரை ஆண்டுட்டு தான் நீ போவியாக்கம். 10 வருஷம் நீங்க இந்த ஊரு தாங்காதாமா. கிளவி வீட்டுல ரொம்ப பாவம்.
சோறு குடு குழம்பு குடுன்னு ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்கு. ஒரு பொங்கி திங்க தெரியல என்ன கேட்க வந்துச்சு. ஆனா என்ற மாமா பாண்டியம்மா புருஷனை பார்க்க போனாலே 5 லட்சம் பணத்தை வாங்கிட்டு வரேன்னு போனாலே என்ன ஆளை காணாமேன்னு பாத்துட்டு இருக்கேன். கிளவி வேற அந்த டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அம்மா கொஞ்சம் லேட்டா இருந்து வாரேன், புருஷன் கிட்ட பேசிட்டு வாரேன்ட்டு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாக்கும். ஃபோன் பண்ணி சொல்லல, ஆளையும் காணா. என்னதான் பண்றோனோ தெரியல பாண்டி அம்மா. ஐயா அத்தி என்ற அவனும் மருமகளும் பேத்தியும் பேரனும் வர மாதிரி தெரியுதே. நீங்க நல்லா மாட்டிக்கிட்டேன். வந்தவனே கேட்கும் எங்க பாண்டி அம்மா ஆளை காணான்னு. பேரன் அஜய் எங்க மாச்சி அம்மா ஆளை காணான்னு என்னதான் உச்சரிப்பான். ஆனா என்னத்த சொல்றது, நேரம் பார்த்து மாவனும் மருமகளும் வராத என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே. இதையா சொல்லி சமாளிப்போம். இன்னும் புருஷனே சமாளிச்சாச்சு, சமாளிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது. வாப்பா தான் உங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருந்தேன் எங்க ஆளை காணான்ட்டு. நீங்களே வந்துட்டீங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. அப்பா சாப்பிட்டு போயிட்டாரா? உங்க அப்பா முன்னமே வந்து சாப்பிட்டு போயிட்டாரு. சரிம்மா. பரணி தம்பி பரணி தான் பண்ண வரவே இல்ல, வந்து சாப்பிடவும் இல்ல. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? நான் ஃபோன் பண்றதான் ஃபோன் எடுக்கிறானாக்கும். என் மேலதான் கோவத்துல இருக்கான் தம்பி. ஃபோன் பண்ணா எடுப்பானாக்கும். சாப்பிடவும் வரல, என்னது சாப்பிடான்னு தெரியல புள்ள. ஃபோன் பண்ணியாவது கேளுப்பா. சரிம்மா. அம்மாச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பேராண்டி. அதெல்லாம் பார்க்காம எனக்கு மனசே கஷ்டமாயிருச்சு. ஏத்திமா அமர்தா எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் பையே. அம்மா எங்க? ஐயா இவன் வேற ஆரம்பிக்கிறானே. இப்ப நான் என்னத்த சொல்றது. உங்க அம்மா வெளியே போயிருக்காப்பா. வெளியே போயிருக்காங்களா? எங்க போயிருக்காங்க? அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ஃபோன் கூட பண்ணல. நீங்களும் ஃபோன் பண்ணல, அம்மாவும் ஃபோன் பண்ணல. சுத்தமா மறந்துட்டீங்களா 2 பேரும்? அப்படிலாம் இல்லப்பா, வீட்டுல வேலை சரியா போச்சு. என்ன வேலை? அதான் எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? வாய முடிவு சும்மா நிற. அத்தக்காரி எய்தாப்ல நிக்கிற. வேற பாண்டியம்மா எங்கன்னு ஆரம்பிச்சிட போற. சரிம்மா, அப்படி நான் கடைக்கு கிளம்புறேன். சரிப்பா, கடைக்கு போயிட்டு பரத்துக்கு ஃபோன் பண்ணிடு. சரிம்மா. புஷ்பா நான் வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க. அமிர்தா குட்டி, அஜய் பா வரும்போது தீனி வாங்கிட்டு வாங்கப்பா. ஆமா எனக்கும். சரி வாங்கிட்டு வரேன். 2 பேரும் அடம் பிடிக்காம விளையாடணும், சரியா? சரிப்பா. 2 பேரும் சண்டை போட்டு கூடாது. சரிங்க மாமா. நான் போயிட்டு வரேன். சரிங்கப்பா. மடி நீ உள்ளார போத்தா, போய் ரெஸ்ட் எடுப்போ. ஏன்னா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அலைச்சலா இருக்கும். போய் ரெஸ்ட் எடுத்தாப்போ. போய் கொஞ்ச நேரம் முதுக சாச்சு பாரு. சரி. அம்மாச்சி அம்மா எங்க? ஆனா இந்த பையன் திரும்ப அம்மான்னு கேக்குறான். அம்மா வந்துருவாப்பா. பக்கத்துல ஜாமா அவங்க கடைக்கு போயிருக்காளா? ஆண்டியம் எப்பவுமே கடைக்கு போக மாட்டாளே, என்ன திடீர்னு கடைக்கு போயிருக்கா? ஐயோ ஏமாறமோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. என்னத்த சொல்லினாலும் சமாளிக்கிறது. மாதிரி புஷ்பா வீட்டுக்கு போனீங்க, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பாக்கு கால் சரியாயிச்சா? திடீர்னு என் மாமியார் கிழவிங்க அப்பா அம்மா விசாரிக்குது. எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே மாமியார் முறப்பா தெரியும். மாமியார் நல்லா பேசுது, சாஃப்டா இருக்கு. சம்திங் என்னமோ இருக்கு. ஆமா சம்பந்தியம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பாண்டியம்மா எப்போ வருவா? வந்துருவாமா. சரி போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்பையே சொல்லுதா எங்க போயிட்டாங்க? அதான் சொன்னேனே கடைக்கு போயிருக்காங்கன்ட்டு. எதுக்கு போயிருக்காங்க? எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து என்ன கேள்வி கேட்டேன். நானும் என்னதான் சொல்றது? யாருக்கும் ஒரே பதில் தான். பாண்டியம்மா கடைக்கு போயிருக்கா. அஜய் வாட நம்ம போய் விளையாடுவோம். சரியா மட்டா? சரி பாத்து ஓடுங்க. சரிம்மா. அடிச்சுக்காம விளையாடலாமா? சரிம்மா. ஓத்தா போய் ரெஸ்ட் எடுப்போ. ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும். பொண்ணு பாண்டியம்மா எங்க போயிருக்கு? ஐயா இவனடா வயித்த கலக்கிற மாதிரி பேசுறாளே. பொண்ணு பாண்டியம்மா பத்தி கேக்குறாளே. பதில் சொல்லுங்க. அதாவதுமா அது கடைக்கு சோப்பு தூள் வாங்க போயிருக்கா. துவைக்கிறதுக்கு சோப்பு தூள் தீர்ந்துருச்சா. நம்ம கடையிலே வாங்கிடலாமே. என்ன பக்கத்துல கடைக்கு போயிருக்கு? வேணா கேள்வியா கேக்குறாளே நம்மள. என்னத்த சொல்றது? என்னமோ ஜாமான்னு போயிருக்காமா, வந்துருவா. ஆமா அவங்க போயிருக்காளா இல்ல அவ புருஷனை பார்க்க போயிருக்காளா? இது எப்படிமா புருஷனுக்கு முன்னாடி பேசுறதே இல்ல. மாப்பிள்ளைய பார்க்க போவாளாக்கும் இவ. அங்கெல்லாம் போலமா. வேற எங்க போயிருக்கு? உண்மையை சொல்லுங்க. போன அந்த தொப்பி மடை பார்க்க தானே போயிருக்கு. இல்லம்மா எனக்கு எல்லாம் தெரியும். எதை சொல்லி நீங்க மலுப்ப வேணா அடிக்க வேண்டாம். 5 லட்சம் பணத்தை கேட்டேல, பணம் எல்லாம் அவட்ட தானே இருக்கு. வாங்குறதுக்காக தான் உங்க மாவ போயிருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயா என்னமா சொல்ற? 5 லட்சம் பணம் அந்த ஆள் கிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்குமா? என்கிட்ட இருக்கு. லாக்கர்ல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். அப்புறம் அந்த பணத்தை கேட்டு நான் தரமாட்டேன் நீங்க கிட்ட இல்லன்னு சொன்னீங்க. அது வந்து அப்போதைக்கு சொல்லிட்டேன். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தானே இருக்கு. போய் எடுத்துருவாங்க போங்க. ஆத்தா பணத்தை ரோட்ல எடுத்து வந்தா புடுங்கிட்டு போயிருவாங்க. மருமவளே எவ்வளவு விவரமா பேசுற? தெரியாதா உனக்கு? உள்ளார வரேன். அந்த பணத்தை எடுத்துருவாங்க பீரோல இருந்து. என்னம்மா நீ ஓர டைம் நல்லா இல்ல. ஏன் டைம்ல பீரோல இருந்து பணத்தை எடுக்க கூடாது. ஏன் ஆமாமா தெரியாதா உனக்கு? டைம்ல பீரோல இருந்து பணத்தை எடுத்தோம்னா திரும்ப நமக்கு பணம் வந்து சேராம போயிடும். பணமே கிடைக்காம போயிடும். அதுக்காகத்தான். அந்த வரட்டும் 6 மணிக்கு பாரு. தானும் உங்ககிட்ட வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறேன். அப்படிங்களா? ஆமா மணிக்கு மேல 5 லட்சம் பணம் உன் கையில இருக்கும். என்னம்மா சரியா? எப்படியோ பணத்தை காமிச்சினாலே போதும். லாக்கெல்லாம் நல்லா பூட்டி வச்சிருக்கேன். தாரேமா. சரி இப்ப போய் நீ ரெஸ்ட் எடுப்போ. ரொம்ப களைச்சு போயிருக்க. பார்த்தாலே பாவமா இருக்கு. உனக்கு வெயில் காத்துல அழைச்சிட்டு வந்து முகமே டல்லா போயிடுச்சு. படுத்து தூங்குதா. ஒன்னு எந்திரிக்க வேணாம். நாளை எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். சரிங்க. பணம் எல்லாம் அந்த ஆள் கிட்டதான் இருக்கு. ஆள் வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறான். விஷயம் எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட இப்படி சொல்லி மலுப்புறீங்களாக்கும். ஹோர டைம் பணத்தை எடுக்கூட என்கிட்ட போய் சொல்றீங்களா? 6 மணி ஆகட்டும். உங்களை பிடிச்சி நொச்சரிக்கல. என் பேரு புஷ்பா கிடையாது. அவங்க கூட அந்த பணத்தை பத்தி ஒண்ணும் கேட்கல. கட்டின புருஷனும் மருமோடு சேர்ந்துக்கிட்டு பணத்தை கொடுக்கணும், பணத்தை காமிங்கன்னு ஒரே பொடியா பிடிக்கிறாங்க. என்னதான் பண்றது? என்ற புள்ள பாண்டியம்மா பணத்தை வாங்கிட்டு வராளா இல்லையா? மருமோ இம்புட்டு கேள்வி கேட்கறா. இல்ல தெரிஞ்ச மாதிரியே பேசுறாளே. ஐயோ 6 மணிக்கு மேல அவகிட்ட பணத்தை கொடுக்கலன்னா நம்மள டம்பி பீஸா பாத்துருவாளே இவ. என்ன பண்றது?
ஏ பாண்டியம்மா என்ன தாண்டி பண்ற? பணத்தை வாங்க போனோம் நேரா வீட்டுக்கு வருவாளா? 5 லட்சம் கையில வரும், துணிமணி வாங்க போறேன், இதை வாங்க போறேன், இதை வாங்க போறேன்னு எல்லாம் செலவு பண்ண போயிட்டாலோ? அடியாத்தி அப்படி கூட இருக்குமோ? 5 லட்சம் பணத்துல கொஞ்சம் கூட குறைய கூடாது. இல்ல அவ்வளவுதான் என்ற மருமவளும் என்ற புருஷனை கேள்வியா கேட்டு எனக்கு ஒன்னே போடுவாங்க. ஐயோ என் பாசமா வந்துட்டு இருக்காளே. வரா வரா. நான் அழுதுகிட்டே வர மாதிரி தெரியுது. அச்சோ பணம் எல்லாம் அபிஸ் ஆயிடுச்சா? சரி வரட்டும் கேட்டுக்கலாம். அம்மா என்னடி ஆச்சேண்டி அழுதுட்டே வர? ஏமாந்துட்டேம்மா, எல்லாமே ஏமாந்துட்டேம்மா. எல்லாரையும் நீ சேர்த்து ஏமாத்திட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாமா, கட்டின புருஷன் முத கொண்டு எல்லாரையும் நீ ஏமாத்திட்டாங்கம்மா. அப்ப பணம் என்னாச்சு? பணமும் போச்சு. தாலி கட்டின அந்த ஆளும் இன்னொரு பொண்ணு. என்னடி சொல்ற? வாப்பா பாண்டி, என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்துருக்கலாம் வீட்டுல. இல்லப்பா காலையில இருந்து நீங்க தான் கடையில இருந்தீங்க. ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் கடையை பாத்துக்கிறேன். பரவாயில்ல, சுமாரா தான் போச்சு இன்னைக்கு. பேச ஒண்ணும் இல்ல. ஆமா சுமாரா தான் போச்சு. சாப்பிட்டீல? கல்யாணத்துல சாப்பிட்டாச்சுப்பா. சரி சரி, வந்து உட்காருவா. சரிப்பா. தம்பி வாங்கனே, என்னன்னு சொல்லுங்கண்ணே. தம்பி உங்க தம்பி பரணி இன்னும் கடைக்கு வரவே இல்ல. என்னன்னு சொல்றீங்க? காலைல கடையை திறக்கணும் தானே வந்தான். கடையை திறந்தாரு, அப்புறம் கடையை திறந்துட்டு வெளியே கிளம்பிட்டாரு. இன்னமும் கடைக்கு வரவே இல்ல. அப்புறம் என்னாச்சு? ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்து சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, சுவிட்ச் ஆஃப்னே தான் வருது. இல்ல, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எதுவும் வந்தாலும் சொல்லிட்டு போயிருப்பாரு. என்ன எதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட சொன்னா நான் பரணி எங்க போயிருக்கேன்ட்டு. இல்லப்பா, என்கிட்ட ஒன்னும் சொல்லலையாமே. கூட இப்பதான் சொன்னாங்க மதியானம் வீட்டுக்கு சாப்பிட வரவே இல்லைன்ட்டு. எங்கதான்ப்பா போயிருப்பான்? ஒருவேளை அந்த புள்ளைய பார்க்க போயிருப்பானோ? என்னப்பா காதலிக்கிற பொம்பளை பிள்ளைய பார்க்க போயிருப்பானோ? இதுவா நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே போவான். தவறாம போயிருவான். அப்படியே திறந்து வச்சு வெளியே கிளம்பிட்டானா? அதான் தம்பி எனக்கே பயமா இருக்கு. இதுல என்ன இருக்கு பயப்படுறீங்க? இல்ல தம்பி, ஏதாவது ஐயோ அப்படிலாம் அதுவும் இல்ல. அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருப்பான் போல இருக்கு. வந்துருவான், நானும் ஃபோன் பண்ணி பேசுறேன். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. வேற என்னதான் பண்றது? ஏ போனாலும் கடைக்கு தான் வருவான். எப்போங்க வந்துருவான். சரிங்கண்ணே.